லவ் பண்ணுறவங்க ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி பார்க்குறாங்க, நாளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அடுத்த நாள் டிவோர்ஸ் பண்ணுறாங்க. இதில் பல கள்ளக்காதல் வேறு இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் காமனாக ட்ராவல் ஆகுது. அதுக்கு பேர் தான் லவ். சில பேரோட லைஃப்பில் தான் அந்த லவ்வை தாண்டி ஒரு மேஜிக் அமையும். அப்படி அமையிற அவங்க லைஃப் பெஸ்ட்டு கம்பேக்காக இருக்கும். அப்படி அமையாத சில பேருக்கு ஒர்ஸ்ட்டு செட்பேக் ஆகிடும். ராஜா அண்ட் மலர் இவங்க லவ் கொஞ்சம் ஓல்டு தான். ஒருத்தர் பார்த்ததில்ல, நேரில் மீட் பண்ணதில்லை, ஆன்லைனில் கனெக்ட் ஆனாங்க. இவங்க லைஃப்பில் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும் நம்பிக்கையோட மீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஹலோ மச்சான், நான் நைட் ஷோ டிக்கெட் இருக்கு, புக் பண்ணியிருக்கேன், வந்துடு. சான்ஸே இல்லை. 2 நாள் செம்ம டைட் ஒர்க் இருக்குது. தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. ஃபோனை வச்சிரு. ஹலோ. ஃபைனலி ஆஃப்டர் 3 months. நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணது தானே? ஆமாம், நீ மறந்துருப்பேன்னு நினச்சேன். என்னால் இன்னும் நம்ப முடியல. ஆன்லைன்லேயே சேட் பண்ணிவிட்டு ஒருத்தர் பார்த்துக்காம எப்படி இந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. மேஜிக்? ஆமாம், மேஜிக். இந்த ஃபீல்ட் ரொம்ப டீப்பாக கனெக்ட் ஆகுது மலர். ஐ திங்க் இட்ஸ் லவ். மேபி நாளைக்கு நீ என்ன நேரில் பார்க்குறப்போ என்னுடைய அட்டையர் உனக்கு பிடிக்காம போகலாம். லவ் இல்லைன்னு கூட சொல்லலாம். சான்ஸே இல்லை. இந்த ஃபீல்டில் அவ்வளோ மீனிங் இருக்குது. ஃபீல்? சீரியஸ்லி மலர், லுக் வைஸ் ஒரு வேளை என்ன பிடிக்காம போயிட்டா என்னை விட்டு போயிடுவியா? ராஜா, நீ கருப்போ செவப்போ, ஹைட்டோ ஷார்ட்டோ, ஃபேட்டோ லீனோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஐ எம் ஆல்ரெடி ஃபால். நான் தான் சொல்லிட்டேன்ல, இட்ஸ் லவ். டெஃபினெட்லி. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளு. 91 days வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் 1 night தானே. வில் வெயிட். இவ்வளோ நாள் எப்படி தூங்குனேன்னு தெரியல. இன்னைக்கு தூங்குன மாதிரி தான். நம்ம 2 பேரும் ஒருத்தர் பார்த்ததே இல்லை. நாளைக்கு எப்படி? நம்ம ஃபேவரட் கலர். ஐ எம் வெயிட்டிங். ஆஃபீஸ் போயிட்டு தான் வருவேன், கொஞ்சம் லேட் ஆகும். வெயிட் பண்ணு. ஏய், பார்த்து வர மாட்டியா? நீ பாட்டுக்கு இடிச்சிட்டு போறியே. இது எவ்வளோ டாலர் தெரியுமா? என்ன, $2000? நீயா வாங்கி கொடுப்ப? யாரா அவன்? சென்னையில் கோவா ட்ரெஸ் போட்டு சுற்றிட்டு இருக்கான். சொல்லுத்தாரா, ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னேன். ஆதி, நம்ம காதலை நான் ரொம்ப அழகாக்க போகிறேன். எப்படி? லெட்ஸ் பிரேக்கப். இல்லை, புரியல. முடிவில்லா காதல் தான் ரொம்ப அழகானது. பாவீங்களா, இதுக்கெல்லாம் வேண்டா பிரேக்கப் பண்ணுவீங்க? தாரா, நல்ல வேலை நம்ம பார்க்காமலே லவ் பண்ணோம். கால் பண்ணி பார்ப்போமா? இல்லை, வேணாம். வெயிட்டிங்கோட எக்ஸைட்மெண்ட் நல்லா தான் இருக்கு. ஐயோ, ராஜா,
How are you? சூப்பர். யூ டூ லுக்கிங் கார்ஜியஸ். Thank you. என்ன பேசுறதுன்னே தெரியல. லாங் வெயிட், டிஃப்ரெண்ட் ஃபீல். ஓகே ராஜா, ஒரு விஷயம் சொல்லணும். அதுக்காக தான் இந்த மீட்டிங்க்கு வர சொன்னேன். யா, பரவாயில்ல சொல்லு. இது ஒர்க் அவுட் ஆகாது ராஜா. எங்கள் அப்பாவுக்கு ஒன்று பிடிக்கல. என்ன சொல்ல வர? மாமா வரணுமா? ஐ எம் எ லிட்டில் ஸ்டார், அவன் சூப்பர் ஸ்டார். நான் தான் நீ குட்டி பையனே, நான் தான் நீ மலர் ஃபியான்சி. யாரு இந்த ஜோக்கர் பையனே? நான் ஒரு லுக்கிங் சாருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா பார்த்த மாப்பிள்ள. ஹாய் ப்ரோ, ஐ எம் ராகுல் ஃப்ரம் கலிஃபோர்னியா ப்ரோ. லுக் எங்கே விடு ப்ரோ, சும்மா கை கொடுங்க ப்ரோ. ஏன்னா இன்ட்ரோவர்ட்டா ப்ரோ? பிரதர் லுக் எங்கே விடு ப்ரோ. என்ன மலர்? செவி வழி நுழைந்த இன்னமுதே, என் உயிரினில் கலந்த பேரழகே, மலரினும் மெல்லிய மாண்புடையா, நகையே ஹாய். சினங்கும் என் காதல் சிலையே. மலர், டெய்லி உனக்கு குட் மார்னிங் அனுப்புகிற பொண்ணு. என்ன ட்ரீமான்னு செக் பண்ணுறியா? உண்மையாவே நீதானா? யா. இந்த வாட்டி கனவுல வந்த பொண்ணு எப்படி இருந்தா? ஐயோ, அவ செம்ம ஸ்ட்ரக்சரு. என்னங்க சார் சொன்னீங்க? செம்ம ஸ்ட்ரக்சரு. சுமார் தான், உன் அளவுக்கு இல்லை. பட் உன் வாய்ஸ் ஃபோனில் கேட்குறதோட நேரில் ஸ்வீட்டாகவே இருக்குது. அப்போது வர்த்தான வெயிட்டா? மோர் தென் ஒர்த். நான் தான் எப்படி நீ கரெக்டாக கண்டுபிடிச்சேன்? இங்கே ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு பாய்ஸ் கேங் இருக்காங்க, நீ மட்டும்தான் தனியாக இருந்த. இந்த 3 மாதம் பேசினது வச்சு பார்க்கும்போது நீ தான் ராஜான்னு தோணுச்சு. அண்ட் மோரோவர் ப்ளூ வாய்ஸ் கால். உங்ககிட்ட மெசேஜில் பேசுகிற ஃபீலை விட நேரில் பேசுகிற ஃபீல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. யாருக்கு ஓட்டு போட்ட? ஐயோ, பாலிடிக்ஸ் மட்டும் வேண்டாமா, ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்குற மாதிரி பாலிடிக்ஸ் பேசினா நல்லா இருக்கிற ரிலேஷன்ஷிப் கூட பிரேக்கப் ஆகிடும். நீ யாருக்கு வேணால் ஓட்டு போடு, நான் கேன்வாஷ் பண்ண வரல. சரி, ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குற, உனக்கு பிடிச்சிருக்கா? இட்ஸ் மேஜிக் ராஜா. இட்ஸ் ஒன்லி ஹேப்பன் ஒன்ஸ் இன் த வெல். உனக்கு இதுக்கு மேலேயும் டவுட்டாக இருந்தா உன்கிட்ட ஒன்று சொல்கிறேன். யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ். அப்படியா? எஸ். எனக்கு ஒரு எக்ஸ் இருந்தா. ஓ. ஹலோ மேடம், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 3-4 டைம்ஸ் பார்த்துருப்போம், அப்புறம் விட்டு போயிட்டா. ஏ? நான் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் இல்லைன்னு விட்டு போயிட்டா. ஓ. ஓய், நீ என்ன நினைக்கிறேன்னு தெரியுது.
ம். ஐ ஆம் ஸ்டில் வர்ஜின். ஓகே. அப்புறம் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன, நான் வெர்ஜினா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படி இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டேன். எனக்கு ரஜினிகாந்த் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்கில் இளையராஜா, கிரிக்கெட்டில் ராகுல் டிராவிட் அண்ட் சிஎஸ்கே டீம், அண்ட் ஒரு கப் காஃபி. எனக்கு சாரி ராஜா, இதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். ஒரு விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இந்த மீட்டிங் வர சொன்னேன். நீ மட்டும்தானே வந்திருக்க? ஆமாம், ஏன்? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணு. ஆனஸ்ட்டாக ஆன்சர் பண்ணு. நான் உன்னை பிளாக் பண்ணி விட்டு போயிட்டேன்னா நீ என்னை தேடுவியா இல்லை மூவ் ஆன் ஆயிடுவியா? நினச்சேன்டா, நமக்கும் இந்த இழவுள்ளவுக்கு ஒரு ராசியில் போல இருக்கு. சொல்லு ராஜா. இப்போ தானே நம்ம மீட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சு போகிறத பற்றி பேசுகிற? நெகட்டிவாக இருக்குங்களா? லைஃப் லாங் பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் கேட்குறேன். சொல்லு. ஐ வில் ஃபைண்ட் யூ. எப்படி? உன் நேம் இருக்கு, நம்பர் இருக்கு, ஈஸி. அதுவும் இல்லைன்னா நேம் இல்லை, நம்பர் இல்லை, ஜஸ்ட் இந்த 3 months ஃபீல் மட்டும் இருந்தா அப்போ என்ன தேடுவியா? எனக்கு புரியல மலர், ஏன் இப்படி கேட்குற? நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்கிறேன். நீ சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைனாலும் நான் தேடுவேன். ஐ வில் ட்ரை. ட்ரைன்னு சொல்கிறது லூஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கிறவங்க வேர்டு. ஸ்ட்ரைட்டாக சொல்லு, நான் உனக்கு தேவையா இல்லை ஜஸ்ட் டைம் பாஸா? இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? சொல்லு. சொல்கிறேன், உனக்கு வெறும் ஃபீல் மட்டும்தான் இருக்குது, லவ் இல்லை. நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு தோணுது. உன்னுடைய லவ்வை நான் ஃபீல் பண்ணவே முடியல. நான் உன்னை பார்த்ததே இல்லை மலர், உன் மேலே லவ் இல்லாமலே இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன, இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டா வந்தேன்? எனக்கு ஒன்றுமே புரியல மலர். உன்கிட்ட பேசுகிறப்போ உன் கேரக்டர் பிடிச்சிருக்கு, உன் வாய்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த ஃபீல்டில் ஏதோ ஒன்று தோணுச்சு எனக்கு. இந்த ஃபீல்டில் ஏதோ ஒன்று பண்ணுது மலர். இதுதான் எனக்கு பிரச்சனை. உனக்கு வெறும் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. இவ்வளோ நாள் நீ லவ் யூ சொன்னதே இல்லை. ஏன் லவ் யூங்கிற வார்த்தை கூட யூஸ் பண்ணதில்லை. ஏய், ஃபீல் லவ் இல்லாமல ஃபீல் வரும்? என்ன முட்டாள்தனமாக பேசுகிற மலர். அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டை பார்த்துட்ட? டிஃப்ரெண்ட் இருக்கு ராஜா. மற்ற லவ்வர்ஸ் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம லவ்ல டிஃப்ரெண்ட் இருக்கு. இந்த 3 மாசத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காம லவ் பண்ணியிருக்கோம். இதில் உனக்கு வெறும் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் கிடைச்சதுன்னா அதுக்கு பேரே வேற. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மலர். என்னுடைய லவ் உன்னால் ஃபீல் பண்ண முடியுதில்ல, உன் லவ் நான் ஃபீல் பண்ணணும். நான் உன்னை விட்டு போயிட்டேன்னா நீ என்னை எங்கே தேடுவ? ஆன்சர் கரெக்டுனா இந்த ஸ்டோரி கண்டினியூ ஆகும், தப்புனா இங்கே முடிஞ்சிடும். ஐ திங்க் இட்ஸ் லவ். நீ கருப்போ செவப்போ, ஹைட்டோ ஷார்ட்டோ, ஐ எம் ஆல்ரெடி ஃபால். நான் தான் சொல்லிட்டேன்ல, இட்ஸ் லவ். தேடுவேன், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை தேடுவேன். லைஃப்ல சாரி சொல்றது எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் லவ் யூ சொல்றது. நீ மௌனம் தாங்கி போனால் இந்த கதை முடிந்து போகுமோ? இதழ் உதிர்க்கும் வார்த்தை வார்த்தை அல்ல வாழ்க்கையே. கைவிட சொன்னாலும் விழி விட முடியவில்லையே. ஐ ஆம் ஸ்டில் வர்ஜின். உன்னிழல் போன பாதையில் அவ அட்ரஸ் இல்லை, நம்பர் இல்லை, அவ எங்கே இருப்பா? அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, பிடிக்கும் பிடிக்காது. ஏய், நீ என்ன காஃபி பைத்தியமா? அப்படி இல்லை,
நான் லோன்லியாக இருக்கிறப்போ காஃபி குடிப்பேன். காஃபி இஸ் மை சோல்மேட். அதுக்கப்புறம் தான் நீ. காஃபி பிடிக்குமா? காஃபி ஓய், உன்னை தேடணும்னா பிளேஸை தேட வேண்டியதில்லை, உன்னை புரிஞ்சுக்கணும். நீ எங்கே கம்ஃபர்டபுளாக இருப்பியோ, எங்கே சந்தோஷமாக இருப்பியோ, அங்கே தான் நீ இருப்ப. அதாவது நான் உன்னை தேட மாட்டேன்னு சொல்கிறேன். தேடணும்னு அவசியமும் இல்லை. ஏன்னா நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன். பிகாஸ் நான் தான் உன் கம்ஃபர்டபுள் பிளேஸ். ஐ லவ் யூ. ஃபைனலி கரெக்ட் ஆன்சர். ஃபோனில் என்ன சொன்னேன்ட்டு ஞாபகம் இருக்கா? என்ன? நம்ம நேரில் மீட் பண்ணுறப்போ என்ன கிஃப்ட் தருவேன்? என்ன கிஃப்ட் வேணும்? வாட்ஸ்அப் செக் பண்ணு. நீ மெல்ல நெருங்கி வந்தால் இந்த உலகம் மறையுமா? உன்னிதழ் அருகில் வந்தால் என் உயிரும் கரையுமா? என் ஆசை தாவது உன் மேலே, என் மூச்சு சேருது உன்னோடே. நீ தோல் சாயும் அந்த நொடி என் காலம் நின்றதடி. யாரும் இல்லாத இடத்துல யாருக்குடா இடியாப்பம் விற்கிற? சொதப்பிட்டியடா. ஒருவேளை அந்த கம்ஃபர்டபுளான பிளேஸில் நீ இல்லைன்னா என்னடா பண்ணுவ? இந்த கெஃபே தான். நான் இல்லைன்னா தனிமலை நீ இங்கே தான் உட்காந்துருப்பேன். ஒரு ரஜினிகாந்த் மூவி பார்த்துட்டு, ஒரு இளையராஜா சாங் கேட்டுட்டு, ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடித்து முடிக்கிறதுக்குள்ளே நான் உன் முன்னாடி உட்காந்துருப்பேன். பிகாஸ் யூ லவ் மீ. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ. அவ்வளோதாங்க. லவ்வில் தேடுறது ஈஸி, ஆனால் புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். ஆனால் புரிஞ்சவனுக்கு தேடல் தேவையே இல்லை. ஒருவேளை நான் கண்டுபிடிக்கலன்னா என்னடி பண்ணியிருப்பேன்? வேறு பையனை கல்யாணம் பண்ணியிருப்பியா? பொண்ணுங்க நோ சொன்னால் மட்டும் நோ மீன்ஸ் நோ இல்லை. எஸ் சொன்னாலும் எஸ் மீன்ஸ் எஸ் தான். உன்னை எவ்வளோ கூடயும் சேர விடாமல் பண்ணியிருப்பேன். அப்போ நீ கேட்ட கொஸ்டின் மாதிரி நானும் கேட்டிருந்தா? பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ அறிவு இருக்கா என்ன? ஓஹோ, அறிவு இல்லாமல் தான் இப்போ என் கூட இருக்கியோ? சும்மா சும்மா வெறுப்பேற்றி பார்த்தேன்.